அரியலூரில் 174 கோடி மதிப்பில் 21,862 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். மற்றும் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் 120 கோடியே 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 53 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து சிறப்பிக்கும்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் உலக புகழ் வாய்ந்த கிரெட்டாசியஸ் காலத்து கடல் வாழ் உயிரினங்களின் தொல் உயிர் படிமங்கள் அதிக அளவில் கிடைக்கின்றன. அவற்றை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பெரம்பலூர் மாவட்டம் கொளக்கானத்தம் அட்வான்ஸ் இல்ல, வாடகை இல்ல, இங்க ஒருத்தர் வீட்டுல உட்காந்துக்கிட்டே மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. தொல்லுயிர் பூங்கா உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ஞானசேகரனிடம் கேட்போம். ஞானசேகரன், வணக்கம். அரியலூரில் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய கள விவரங்கள் என்ன, விவரிங்க. அரியலூர் மாவட்டம் கொல்லாபுரத்தில் தமிழக அரசின் அரசு விழா நடைபெற்று வருகிறது. இதில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு புதிய திட்டப்பணிகள் மற்றும் முடிவூட்ட பணிகளை தொடங்கி வைத்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக முதலில் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ரூபாய் 120 கோடி மதிப்பிலான திட்டப்பணிகளும் அதில் குறிப்பிடும்படியாக பெரம்பலூர் மாவட்டம் கொளக்கானத்தம் கிராமத்தில் தொல்லியல் பூங்கா உள்ளிட்ட 53 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். அதன் பின்னர் ஏற்கனவே முடிக்கப்பட்ட திட்டப்பணிகளான 88 கோடியில் முடிக்கப்பட்ட 57 திட்டப்பணிகளை தற்பொழுது திறந்து வைத்து நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.